தேசிய கால்பந்து மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் 30 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்துகிறது. 2025 வரவு செலவு அறிக்கையில் 15 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிதியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அது தனியார் துறையின் பங்களிப்பாக இருக்கும் என்றார் அவர். கூடுதல் நிதி ஒதுக்கீடானது தேசிய கால்பந்து அணியை வலுப்படுத்தி ஆசிய ஜாம்பவானாக உருமாற்றும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக பிரதமர் சொன்னார். அனைத்துலக போட்டிகளுக்கு மலேசியாவை தயார் செய்யும் முயற்சியில் அனைத்து மட்ட கால்பந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்நிதி பயன்படும். தனது கட்டமைப்பை மறுசீரமைக்க மலேசிய கால்பந்து சங்கமான FAM-க்கும் அது உதவியாக இருக்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இவ்வேளையில் மலேசிய கால்பந்து வளர்ச்சிக்கு ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டுவார் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். கால்பந்து போட்டியில் TMJ-யின் பரந்த அனுபவமும் அடைவு நிலையும் அனைத்துலக தொடர்பும் தேசிய அணிக்கு விலைமதிப்பில்லா சொத்து என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வர்ணித்தார். JDT அணியின் மூலம் வெற்றிகளை குவித்தவரான துங்கு இஸ்மாயில் அண்மைய காலமாக தேசிய அணிக்கு பல்வேறு வகையில் உதவி வருகிறார்.